ஜெர்மனியில் அடுத்த ஆண்டு ஜனவரி 1 முதல் புதிய குறைந்தபட்ச ஊதியம் அமலுக்கு வரும் என்பதுடன் சிறிய வேலைகளுக்கான விதிகளிலும் புதிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வர உள்ளன. இந்த மாற்றங்கள் மூலம் ஊதியம் உயர்ந்தாலும் அதனால் சிறிய வேலைகளில் ஈடுபடுவோர் தானாகவே வரிக்கு உட்பட்டவர்களாக மாறாமல் தங்களது வேலை நேரம் சீராகவே இருக்க வழிவகை செய்யப்படுகிறது. வருடாந்த வருமானம் அனுமதிக்கப்பட்ட வரம்பிற்குள் இருக்கும் வரை சில நேரங்களில் வரம்பை மீறியவரும் கூடுதல் வருமானத்தை சம்பாதிக்க அனுமதிக்கப்படும். இது சிறிய வேலை வாய்ப்புகளுக்காக அதிக வருமானம் ஈட்டும் நெகிழ்வான சூழலை உருவாக்கும். சட்டப்பூர்வ ஓய்வூதிய வயதை அடைந்தவர்கள் இத்தகைய புதிய விதிகளால் அதிக வருமான வரம்புகளுடன் சிறிய வேலைகளில் ஈடுபட்டு தங்களது ஓய்வூதியத்தை பாதிக்காமல் கூடுதல் வருமானம் ஈட்ட முடியும். அத்துடன் ஆண்டு சராசரி வருமானம் அனுமதிக்கப்பட்ட வரம்பிற்குள் இருக்கும் வரை மாதாந்த வரம்பை விட சற்று அதிகமாக சம்பாதிப்பதும் அனுமதிக்கப்படும். இதனால் ஏற்கனவே அதிகாரப்பூர்வ ஓய்வூதிய வயது அடைந்து ஓய்வு பெற்றவர்கள் வழக்கமான சிறிய வேலை செய்யும் தொழிலாளர்களுடன் ஒப்பிடும் போது அதிக வருமான வரம்புகளில் இருந்து பயனடைவர். அவர்கள் வரி சலுகைகள் இல்லாமல் தங்களது ஓய்வூதியத்துடன் அதிக பணம் சம்பாதிக்க முடியும். இந்த புதிய விதிகள் ஓய்வுக்கு பிறகு வேலை செய்வதை ஊக்குவிப்பதற்கும் ஓய்வு பெற்றவர்கள் வேலை சந்தையில் சுறுசுறுப்பாக இருக்க தூண்டுவதற்கும் ஜெர்மனியில் திறமையான தொழிலாளர்களின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கும் உதவும்.